கேஎஸ் ரவிக்குமார் ஒரு நாள் ஃபோன், சார் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க? இல்லைங்க அந்த விஐபி ப்ரிவியூ பார்க்க வந்தார், அதுக்கப்புறம் இது பார்க்கல. இல்லை அனுமோனுக்கு என்ன கேரக்டர்னு இது 10 தடவை கேட்டார். இவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போயிட்டாங்க மைசூர், 3 நாள் ஆச்சு போய். அங்கே கேட்டிருக்காரு, ஸ்கிரிப்ட்லேயே நான் இல்லை. சரி இவர் சொல்கிறதுக்காக ரவிக்குமார் வந்து நீங்கள் வாங்க நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், இதில் என்ன மாதிரி கேரக்டர் நீங்களே செலக்ட் பண்ணி போய் செலக்ட் பண்ணி நடித்தது தான் படையப்பா. அந்த நாசர் பிஏ மாதிரி போட்டு அப்போ ஃபஸ்ட்டு டைலாக் கொடுக்கும்போது ரஜினி அங்கே சொல்கிறார், அந்த ஸ்லாங்கில் தான் பேசணும் அங்கே சொல்கிறாரு இதய ஸ்லாங். அப்போ தான் ரவிக்குமார் சொன்னார், ஒரு பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு என் பேர் படையப்ப பாட்டெல்லாம் பாடிட்டு முதல் இந்த வீட்டுக்கு வர்றாரு. இந்த பாம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா, பயமாக இருக்காதா, கடிக்காதா, கொத்தாதா, அந்த மாதிரி கேளுங்கன்னாரு. ரஜினி அங்கே அந்த ஸ்லாங்கில் மறுபடியும் அப்படிங்கிறாரு. சார் சொன்னார், உடனே சொன்னேன், ஏன் எனக்கு அந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டீங்களா, கட்டிச்சராதுங்களாக்கு அப்படின்னு. நல்லா ரசிச்சாங்க யூனிட்டை. பார்த்தேன் ரெண்டாவது அதே சீனுடைய கண்டினியூஷன் வீட்டுக்குள்ளேயே. அப்போ ராதா ரவி என்னை இழுத்துட்டு போவார். அப்போ ரஜினி சார் சொல்றாரு, அனுமான் ஓடி வந்து மறுபடியும் அதை கேளுங்களேன் அப்படி. அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பா சார். ரவிக்குமார் ஆமாம் நல்லா இருக்கு சார், மறுபடியும் ஓடி வந்து இதே சேம் டைலாக். அப்போ பிரேக்கில் யோசனை பண்ணேன், ரவிக்குமார் சார் சார் எனக்கு வேறு டைலாக் எழுதாதீங்க, இந்த படத்தில் சாரை எந்தெந்த சீனில் பார்க்குறனோ அப்போல்லாம் இதையே கேட்குறேன்ட்டு. அதுக்கே ரஜினி நல்லா இருக்கு. அப்போ ஒரு கண்டினியூட்டி டைலாக் அப்படிங்கிறது ரசிக்கிற மாதிரி வந்து அது அடுத்த சீன்லேயே வந்தால் இதைத்தான் கேட்க போகிறோன்னு ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டான். ஆமாம், அந்த மாதிரி வந்தவர் தான் எண்ணத்தை கண்ணையா. அவர் படத்தில் முதல்ல நடிக்கும் பொழுது நான் படம்னு நினைக்கிறேன், அதில் தான் எண்ணத்தை கண்ணையா. அவர் பேர் கண்ணையா தான். அந்த படத்தில் அவர் பேர் மாறிச்சு. அவர் எதுக்கு எடுத்தாலும் எண்ணத்தை பண்ணி எண்ணத்தைன்னாரு, அதனால எண்ணத்தை கண்ணையா ஆனார். அந்த மாதிரி நான் பாம்பு பூத்தாயிட்டேன். ரஜினி 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ரம்யா கிருஷ்ணன் போய் யாருன்னு பாருங்க பாரு. ஆமாம், நான் போய் பார்ப்பேன். பார்த்தோன்னே ரஜினி சார் வெயிட் பண்ணுவார், வந்து கேட்பேன் யார் அது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நானே ஒரு டைலாக் போட்டேன் சேம் அதே கொங்கு தமிழ்ல. யார் அவருன்னா, யாருங்க அவர் வீரரு தீரரு சூரரு நம்ம படையப்புறம் வந்திருக்கிறாருங்க அப்படின்னு. அது ரசிச்சாங்க. அது கண்டிப்பா சார். ஸோ அது வந்து அமையறது. பொதுவாக வந்து காமெடிங்கிறது ஸ்கிரிப்டில் எழுதிட்டு வரதை விட ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு டைரக்டருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும், ஆக்ட் பண்ணுற ஆக்டருக்கு வரும், பக்கத்தில் ஒரு லைட்மேன் சொல்லுவார், சார் அது போல இப்படி சொல்லி பாருங்க நல்லா இருக்கும், யாருக்குமே ஒரு ஐடியா வரும். கண்டிப்பாக. ஸோ காமெடிங்கிறது செட்டிலே கிரியேட் ஆகும். எந்த காமெடி சீன் எடுத்தாலும் சரி, எந்த டைரக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் பாருங்கள் அந்த செட்டில் ஒரு பேஜ் உள்ள பேப்பர் 10 பேஜுக்கு வந்துடும்.